இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோலாம் நான் கொடுக்கவே கூடாதுன்னு தான் பிளான் பண்ணேன். எதுக்கு நம்ம மேலே எந்த தப்புமே இல்லையே, நம்ம லீகலாக வந்து ஃபேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் நான் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் நேற்றுலேருந்து ஒரு 20-30 கால் என்னென்னா வந்து இந்த மாதிரி என்னென்னமோ மீடியா சேனல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுங்க, இல்லை எங்கள்கிட்ட பேசுங்க, உட்காந்து உங்கள் விஷயத்த எல்லாமே சொல்லுங்கள் எங்கள்கிட்ட, நாங்கள் வந்து எடுத்து இது பிரச்சனையே நடக்கலை, இந்த இந்த இது பிரச்சனை வந்து அந்த பொண்ணு தப்பாக பேசிகிட்டு இருக்கா, அந்த பொண்ணு எந்த பாயிண்ட்டுமே கிடையாது, நாங்கள் லீகலாக எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் எதுக்குங்க வந்து உங்கள் சேனலில் கொடுக்கணும் நியூஸ் ஃபஸ்ட்டு? சரி, நான் வந்து இது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ப்ராப்பராக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சும்மா பிளாபர்லாம் பண்ணல, சும்மா டேபிளை தட்டி நான் பிளாபர்லாம் பண்ணி ஒரு வம்புக்கு கொடுக்குற ஒரு சீப் ஃபேம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணுறதா நான் பண்ணலை. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டேன். அத்தனை பேர் அத்தனை நியூஸ் சேனல்லாம் வந்து ஒன் சைடு ஒரு ஸ்டோரியை கேட்டுட்டு பண மோசடின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் சொல்கிற வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணணும், யார் பண மோசடி, யார் மோசடின்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அக்யூசேஷன், அந்த பொண்ணு வந்து சொல்கிறா பணத்தை வந்து கொடுக்காம ஏமாத்திட்டீங்கன்னு. ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்ட நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் பேசிட்டேன், எல்லாமே கேட்டுட்டேன். அந்த பொண்ணு நடித்த வரைக்கும் அப் டு டேட் எல்லாமே அவளுக்கு அனுப்பிச்ச காசு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிட்டே இருக்குது. அதாவது எல்லாமே செட்டில் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணு என்ன நடிச்சிருக்காலோ எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அந்த பொண்ணுக்கு 25,000 ரூபா அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் காசு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி 25,000 ரூபா அட்வான்ஸாக கொடுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிட்ட கேட்டிருக்காங்க. எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அட்வான்ஸ் தரமாட்டாங்க. பட் பரவாயில்ல, ஓகே நடிக்கிற அந்த பொண்ணு நம்ம கொடுக்கலான்னு சொல்லி ஒரு மனிதாபனத்தில் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி. இன்னும் அந்த பொண்ணு வந்து ஒரு 10,000 பேலன்ஸ் தர வேண்டியது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்கள். அனுராகா அந்த பொண்ணை வந்து உண்மை இல்லைன்னு சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. நான் 7 மாதம் ப்ராஜெக்ட் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னாங்க. இந்த ஷூட்டிங்கில் 2 மாதமாக நடித்து முடிச்சக்கப்புறம் வீடியோலாம் அந்த அந்த பொண்ணோட போர்ஷன்ஸ் எல்லாமே நடிச்சுட்டாங்க. நடித்து முடிச்சக்கப்புறம் 2 months கழிச்சு தான் அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணேன். ஏன் அப்போ உங்களுக்கு தெரியல நீங்கள் சைட் ரோல் தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் மெயின் கதையில் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பிளேயில் தான் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? அப்போ எப்படி நீங்கள் 2 மாதம் நடித்து முடிச்சுட்டு அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்க? அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் வந்து வாசித்து நீங்கள் அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்படியே கிளம்பிக்கலாமே. இது எப்படி நம்ம அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க? நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டேன், என்ன வெளியே விடல, நான் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா 2 months ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு எல்லா சீன்ஸும் எடுத்துட்டாங்க, ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அக்ரிமெண்ட்டை கையில் கொடுத்து சைன் பண்ண சொன்னாங்க. ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவள் நம்பிச்சு எல்லாத்துக்குமே. ஒரு 20 years ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோ ரெப்யூட்டேஷனான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ரொம்ப ஸ்மால் அக்யூசேஷன், ஒரு சின்ன பொண்ணு ஒரு பொண்ணு அழுது போடுறா வீடியோ அப்படின்னு எல்லாரும் பிளைண்டாக நம்புறாங்க. அந்த பொண்ணு காசு கொடுக்கல, காசை கொடு, ஏமாத்திட்ட. என்னங்க எனக்கு புரியவே இல்லை. அந்த பொண்ணு காசு வாங்கிட்டா, அட்வான்ஸும் வாங்கியிருக்கா, எல்லாமே வாங்கிட்டு அப்படி பேசுகிறாங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப் தரேன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. நான் வந்து அத்தனை பேர் ஆடிஷன் வந்தாங்க, ஒரு 60 பேர் 70 பேர் ஆடிஷன் வந்தாங்க, ஒரு 30 பேர் நடிக்கிறாங்க. இதில் அத்தனை பேருக்கு நான் தான் கதை நரேட் பண்ணேன். அப்போ அத்தனை பேருக்கு நரேட் பண்ண மாதிரி அந்த பொண்ணுக்கு நரேட் பண்ணேன். நான் வந்து இந்த பொண்ணுகிட்ட போய் உட்காந்து இவ்வளோ சம்பளம் பேசுமா, நீ உனக்கு சம்பளம் நான் வாங்கி தரேன், மணி மேட்டர்ஸ், அது அவங்கள்ட்ட பேசிக்கோங்க ப்ரொடக்ஷனை. நான் வந்து கதை தான் சொல்ல முடியும், என்னால் நான் கதை சொல்ல முடியும், உங்கள் கதாபாத்திரம் என்னன்னு சொல்ல முடியும், அவ்வளோதான். நீங்கள் வந்து மணி பேசுகிறதும் அக்காமடேஷன் பேசுகிறதும் ட்ராவல் பேசுறதும் நீங்கள் பேசுங்க ப்ரொடக்ஷனில். அதுக்கு நான் ஒருத்தவனுக்கு 30 பேருக்கு வந்து நான் பேசிட்டு இருக்க முடியுமா, நான் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாமே வந்து அவங்களுக்கு இதுவே புரிஞ்சுக்காம சினிமா எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியாமல் 7 மாதம் நான் சும்மா இருந்தேன்னா, நான் 2024 அந்த கதையை நான் சொல்லி ஓகே பண்ணேன். 2027 ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. 2 வருஷம் நான் ப்ரொடக்ஷன் தான் நான் இருந்தேன். எனக்கு 2 வருஷமா நான் வந்து காசு சும்மா இருக்கேன், எனக்கு காசு கொடுங்க ப்ரொடக்ஷனில் கேட்க முடியுமா? இது வந்து ரொம்ப காமனான விஷயம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா போங்க, பிடிக்கலன்னா போயிருக்கலான்னு சொல்லி அப்போவே சொல்லியாச்சு, எல்லாருமே சொல்லிட்டாங்க பிடிக்கலாம் போங்க. இப்போ அண்ட் ஒன் மோர் திங், இதெல்லாம் வந்து நீங்கள் மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அனுராகா, நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த அன்னைக்கு, இது வந்து இப்போ ஒரு 1 month பிஃபோர் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு உங்களுக்கு வேற ஒரு ஆடிஷன், ஷூட்டிங் வந்துட்டீங்க, ஒரு சீன் நடிச்சிட்டீங்க. திடீர்னு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு இன்னைக்கு ஒரு ஆடிஷன் இருக்குது, அந்த ஆடிஷனுக்கு உடனே கூப்பிட்றாங்க, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நான் போகணும்னு சொன்னீங்க. யாருமே நோன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து ஒரு சீன் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அன்றைக்கி டேனா நீங்கள் டே ஃபுல்லாக நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு தான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த டேயில் நான் வேற ஒரு ஆடிஷனுக்கு போகிறேன்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் உங்களை பிலீவ் பண்ணி எதுக்கு அந்த பொண்ணோட இதை பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க உங்களைய. கரெக்டாக நீங்கள் போனீங்களா? நீங்கள் 6 o'clock வந்துடுங்க, 5 o'clock வந்துடுன்னு சொல்லிட்டு போனீங்க. ஏன்னா உங்களை வச்சு சீன்ஸ் ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி அந்த லொக்கேஷனுக்கு மட்டுமே 2 லட்ச ரூபா அந்த லொக்கேஷன் எல்லாம் உங்களை வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. அத்தனை ஆர்டிஸ்ட் நின்றுருக்காங்க. எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா வந்து நைட் 7:30 8 o'clock நீங்கள் வரீங்க. அந்த சீன் எடுக்க முடியல. அந்த சீன் எடுக்க முடியாமல் அந்த லொக்கேஷனை வந்து அவங்க வந்து 9 o'clock வந்து அந்த லொக்கேஷன் அவைலபிள், அந்த லொக்கேஷனை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் சாரி கேட்டீங்க, இந்த மாதிரி என்னால் தப்பாயிடுச்சுன்னு.
அப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களை நம்பி பிலீவ் பண்ணி வேற பக்கம் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க. அனுப்பிச்சுட்டு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நடந்த ஷூட்டிங் அப்போ அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு காசும் பே பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் நடிச்சிங்க, அந்த ஒரு சீனுக்கு நடிச்சதுக்கு நீங்கள் காசு ஃபுல்லே பேமெண்ட் வாங்குனீங்க. எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் இப்படி நீங்கள் வந்து உங்களை இவ்வளோ ஹெல்ப் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி நீங்கள் ஏமாற்ற முடியும்? எப்படி இப்படி நீங்கள் ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் தர முடியும் அனுராதா? அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து இந்த சீரீஸ் நீங்கள் கமிட் ஆகும் போது ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிமோ 2 ஷார்ட் ஃபிலிமோ நீங்கள் வந்து மலையாளத்தில் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோதான். தமிழை யாருக்குமே தெரியாது. நான் தமிழில் உங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த சீரீஸ் இருக்குது நீங்கள் நடிகன்னு சொல்லும் போது நீங்கள் நார்மலாக வந்து நடிச்சிங்க, அதுக்கான பேமெண்ட்டும் நீங்கள் வாங்கினீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு திடீர்னு ஒரு படம் வாய்ப்பு கிடச்சிருச்சு, நான் ஹீரோனாக பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து சொன்னீங்க, எங்கள்கிட்ட தான் சொன்னீங்க. சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை வந்து அந்த லான்ச் அந்த படத்தோட ஓப்பனிங்க்கெல்லாம் அந்த பட பூஜைக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க. எல்லாமே போனாங்க, ஷூட்டிங் ஸ்பாட் இருந்தால் அதுக்கும் நீங்கள் போனீங்க. எல்லாம் போனே நீங்கள் போனதுக்கப்புறம் நான் அங்கே வந்து ஹீரோனாக ட்ரீட் பண்ணுறாங்க, எனக்கு இங்கே வந்து பின்னாடி சைடோலாம் நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ மெயின் சென்டர் ஃப்ரேமுக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இதை மாற்ற முடியும்? நீங்கள் என்ன கமிட் ஆகி எதுக்காக வந்தீங்களோ அதுதானே நாங்கள் பண்ண முடியும். நீங்கள் திடீர்னு வந்து ஷூட்டிங் நடந்துட்டு நான் வேற பக்கம் ஹீரோனா கமிட் ஆகிடும், எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எனக்கு அந்த நாட் ட்ரீட்மெண்ட் அந்த சென்டர் ஃப்ரேம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன அநியாயமாக இருக்குது? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு பேசணும்ல. ஒன்ஸ் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு 2 மாதம் ஷூட்டிங் வந்துட்டீங்க, 2 மாதம் ஷூட்டிங் வரும்போது நீங்கள் வந்து பஸ்ஸில் எப்படி வந்துட்டு போனீங்க, எங்கே ஸ்டே பண்ணீங்க, எல்லாமே வந்து நீங்கள் கணக்கு போட்டு சொல்லியிருக்கணும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு மாதிரி எனக்கு அக்கமடேஷன் கொடுங்க இதெல்லாம் கூட சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் சான்ஸ் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து இப்போ அக்யூசேஷன் கொடுக்குறீங்க எப்படி? இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து நியூஸ் சேனல்லாம் வந்து பண மோசடின்னு போட்டிங்கன்னா பணத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்க? இது என்ன மோசடி? நம்ம வச்சு ஏமாற்றிட்டாங்கன்னு அத்தை இதுவுமே புரிஞ்சுக்காம அப்படி போட்டுறீங்க. நீங்கள் வந்து அண்ட் ஒன் மோர் திங், உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வச்சு டீல் ஏங்க எங்களுக்கு என்னங்க தேவை? இல்லை 2026 வந்து ஒருத்தங்க வந்து தப்பாக ப்ராஜெக்ட் பண்ணணும், எங்களுக்கு என்ன தேவை இருக்குது? நான் உங்கள் பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டு சொல்லி சொன்னனால தான் நான் பாய் ஃப்ரெண்டு சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் ஃப்ரெண்டுன்னு சொல்ல போகிறேன், அண்ணன்னு சொல்லி பேசிக்கலாம். இல்லைங்க நாங்கள் அந்த அவங்க பொண்ணோட நான் பிரதர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். அவன் அந்த பையன் நாங்கள் பாய் ஃப்ரெண்டு சொன்னால் எனக்கு மட்டும் கூப்பிடலங்க, ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கத்திருக்கான் பாய் ஃப்ரெண்டு. ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு எப்படி இவ்வளோ பெரிய நீங்கள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கீங்க எனக்கு தெரியல. அவன் ஃபோன் பண்ணி கத்துற அளவுக்கு அவன் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? எனக்கு கூப்பிட்டா நான் டீல் பண்ணிக்கணும். அவன் மலையாளத்தில் பேசுகிறான், அவனுக்கு தமிழும் தெரில இங்கிலீஷும் தெரில. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு 3 லாங்குவேஜ் சொல்லி தெரியும்னு சொன்னீங்க, நம்ம 4 லாங்குவேஜ் நீங்களாவது பேசியிருக்கலாம் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலைஸாக இருக்கேன் எனக்கு இது இருக்கேன். அவன் மலையாளத்தில் பேசுகிறான், எனக்கு என்னென்னு புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அவன் பேசுகிற ரொம்ப ஸ்லாங் ரொம்ப ப்ராப்பர் மலையாளம் பேசுகிறான், எனக்கு புரியல. பாவம் நான் வந்து எனக்கு மலையாளம் புரியல, அவன் என்னமோ சொல்கிறான், நீ கொஞ்சம் கேளுன்னு நட்சத்திரான்னு சொல்லி என் ஃப்ளைட்டை கொடுத்தேன். அவ்வளோ பொறுமையாக எடுத்து புரிய வச்சான். இந்த மாதிரி இல்லை பிரதர், இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து நீங்கள் கிடையாது, இப்படி கிடையாது, நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸை கேட்கணும், உங்களுக்கு பேமெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்களே, நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸை கேளுங்க, இதுக்கு நம்மளுக்கு கூப்பிடுங்கிற டைமுக்குன்னா. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கா, இப்படி ஒரு விஷயம் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களா சொல்லவே இல்லைங்க. அவன் என்ன சொன்னான்னா, அந்த பொண்ணு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தோம், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம், அப்புறம் நாங்கள் வந்து இப்போ வந்து அவங்க வந்து வீடை காலி பண்ணிட்டாங்க, அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, என்னமோ சொல்கிறாங்க. எனக்கு அது ஒன்றுமே புரியல. இப்போது அவங்க ஒரு மனிதாபனம் இருக்கும்ல, ஒருத்தங்க ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அவன் அதை கேட்கவே இல்லை, அந்த பையன் அதை கேட்கவே இல்லை. அந்த பையன் காசு கொடுக்கணும், நடிச்சதுக்கு காசு கொடுங்க, நடிச்சதுக்கு காசு கொடுத்தாச்சியா, அதுக்கப்புறம் என்ன காசு கேட்குறேன், எல்லா ப்ரூஃப் நம்மள்ட்ட இருக்கு, அவர் என்ன காசு கேட்குறீங்க? அண்ட் எனக்கு ஒன் மோர் திங், எனக்கு ரொம்ப ஒரு உறுத்திட்டு விஷயம் என்னன்னா வந்து, எங்க நான் ரைட்டிங்குக்கு நான் ப்ரொடக்ஷனில் கை நீட்டி காசு வாங்குறேன்னா என்னை எப்படிங்க ஃபோர்ஸ் பண்ண முடியும்? நீ இந்த கதையில் வந்து எனக்கு 15 days வர மாதிரி எழுதி கொடு, எனக்கு என்னை எப்படி ஃபோர்ஸ் பண்ண? அனுராதா வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு சைடு ரோல் தான் இந்த, நீங்கள் வந்து அனுராதா வந்து லீடு ஹீரோயினுக்காக ஆடிஷனுக்கு வந்தாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து அவங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய வீடியோ ஆடிஷனாக எடுத்தாங்க, நிறைய பேர் எடுத்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கலங்கும் போது இந்த ரோல் இருக்கு பண்ணலங்கும் போது அந்த ரோலை அக்செப்ட் பண்ணி தான் வந்தாங்க. 2 months நடிச்சாங்க, அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. எல்லாமே தெரிஞ்சு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த பொண்ணு வந்து ஒரு ட்ராமா பண்ணுறது வந்து ஏற்றுக்கவே முடியலங்க, யாருனாலும் ஏற்றுக்க முடியல. எங்கள் வீட்டிலலாம் நான் வந்து உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து 2017 ஒரு எம்எஸ்ஆன் யூடியூப் சேனல் வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு ₹1 கூட இல்லை என்கிட்ட. நான் வந்து ₹1 கூட இல்லாமல் ஒரு விஷயமா பில்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். அது எப்படி ஒரு செகண்டில் வந்து நான் காசை ஏமாற்றி நான் வந்து இது பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும் உங்களால்? எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. நான் எப்படி காசை ஏமாத்தினேன், யாரை ஏமாத்தேனா? இதெல்லாம் நீங்கள் நியூஸ் சேனல் போட மாட்டீங்களா? இப்போ நான் ஒரு பொண்ணாக இருக்கணும், நான் வந்து அழுகணும், நான் அழுதுனா நீங்கள் நியூஸ் சேனல்லாம் போடுவீங்க கரெக்டாக? அது வந்து அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து எல்லா நியூஸ் சேனலுக்கு அழுதுருக்கா போல இருக்குது. மலையாளத்தில் போடுறாங்க, தெலுங்குல போடுறாங்க, கன்னடத்தில் போடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அது வந்து ஒரு கம்ப்ளைண்டே இல்லைன்னு எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நான் தான் டிஃபர்மேஷன் கேஸ் கொடுக்க போகிறேன். இப்போ நான் அட்வொகேட்டை பேசினேன்,
பேசுக்கப்புறம் வந்து அவங்க டிஃபமேஷன் கேஸ் கொடுக்கலாம், எப்படி சம்மந்தமே ஒரு விஷயத்துக்கு கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டார் தப்பாக பேசியிருக்கீங்க, குளோபல் இமேஜஸ் தப்பாக பேசியிருக்கீங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு நான் ஃபால்ஸ் ஹோப் தந்தேன்னு சொல்கிறீங்க. எப்படிங்க ஹோப்? இது ஒருத்தங்க நீங்கள் நடிக்க வரீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த கதை சொல்ல முடியும். நீங்கள் ஆடியன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சீரிஸ். அந்த சீரிஸில் பார்த்துருக்கீங்கன்னா அந்த சீரிஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக போட்டிருக்கீங்க. அந்த சீரிஸில் வந்து அந்த ட்ரையாங்கலில் வந்து நான் சொன்ன அந்த பொண்ணுகிட்ட அந்த மாதிரி ட்ரையாங்கலில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணு இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துச்சு. இந்த ட்ரையாங்கலில் ஒன்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஓகே இப்போ நம்மளை மாற்ற மாட்டாங்க, ஏன்னா ஷூட் பண்ணிட்டாங்க, இருக்கிற மாற்ற முடியாது, இப்போ நம்ம வந்து நம்ம அவங்கள இது பண்ணலாம்னு சொல்லி இப்போ அக்யூஸ் பண்ணுறாங்க. இது நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 months நடிச்சிங்களா, அப்போவே சொல்லிட்டு போயிருக்கலாங்க. ஒரு சீன் தானே வந்தேன், அந்த சீன் தான் வந்து சொல்லிட்டு போயிருக்கலாங்க. இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது யார்கிட்ட? இது வந்து ரொம்ப ரொம்ப நான் என்ன கூட விடுங்க, நான் கூட வந்து இதுனா என் ஒய்ஃபெல்லாம் வந்து அவ்வளோ அசிங்கமாக ஏங்க நைட்டு 11:30 மணிக்கு அவங்க என்ன சொல்கிறேன் புரியல, என் ஒய்ஃப்ட்ட கொடுத்தேன், அவனோ ரொம்ப பேசி புரிய வச்சா, அவன் புரிஞ்சுக்காம கற்றுக்கிட்டே இருந்தான், என்னமோ பேசிக்கிட்டு இருந்தான். நீ எப்படி ஒரு ரோல் கொடுக்க முடியுது? ரோலா இல்லை ஒரு ரோலா ஒரு சொக்கா மயிலா என்னமோ சம்திங் ஏதோ சொன்னான், அதுக்கு தான் அவன் கோவப்பட்டு சொன்னான். ஆமாங்க நைட்டு 11:30 மணிக்கு ஃபோனை கட் பண்ணலங்க, நீங்கள் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் கார் ஓட்டிட்டு அவட்ட ஃபோனை கொடுத்துருக்கேன், அப்புறம் நைட்டு எங்கள் பர்சனல் ஸ்பேஸ்ன்னு சொல்லியாச்சு. இல்லைங்க நாங்கள் இப்போ நாங்கள் பேசுறதுக்கு சதி இல்லையா சதி இல்லை, என்ன பேசுறதுக்கு டைம் இல்லை, இந்த டைம் இல்லைங்க, நாளைக்கு காலை கூப்பிடுங்கன்னு சொல்கிறா. அப்பயும் பேசியே இருக்கானா? ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சு டீல் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பையன் இப்படி தாங்க பேச முடியும், இப்படி தாங்க பேச முடியும். அதுக்கு அந்த பொண்ணு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து வீடியோ இப்படி அப்படி போட்டான். இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து இவனை எப்படி பேசிட்டாங்க எல்லாமே வந்து நான் அந்த வீடியோ பார்த்தேன். ப்ராப்பராக ஒரு ரீலுக்கு என்ன தேவையோ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிடணும். அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக வந்து நான் வில்லேஜ்லேருந்து வரேன், ஒரு சின்ன நான் வந்து இப்படி ஒன்று ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறதும், அப்புறம் இந்த மலையாளியை வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கார்டு எடுக்கிறது, எப்படி இப்படிலாம் வந்து பேசுறீங்கன்னா புரியவே இல்லை. இப்போ சொல்லுங்கள், இப்போ எனக்கு எல்லா ப்ரூஃபோட பேசுங்க. காசு கொடுத்துட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து, உங்களை யாருமே ஏமாத்தல. அது வந்து இப்போ கொடுத்தாங்க, இன்னைக்கு கொடுத்தாங்களா கிடையாது, அதெல்லாம் எப்போயோ கொடுத்து கிளியர் பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் 15,000 சம்திங் திருப்பி வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். அது ஒன்று. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு உங்கள் சீன் அடித்து முடிச்சுட்டு வேற ஒரு ஆடிஷனுக்கு போனீங்க, அதுக்கு ப்ரொடக்ஷன் ஓகே சொன்னாங்க, அன்னைக்கு உங்களுக்கு ஃபுல் டே பேமெண்ட் இருந்தாங்க. இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க, எல்லாத்துக்கும் கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடுங்க. நான் ஹோப் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, நான் ஹோப் கொடுத்து உங்களை நடிக்க வச்சேன், உங்களை இது பண்ணேன்னு சொன்னேன். நாங்கள் உங்களுக்கு சொன்னதான் நடிச்சிட்டு இருக்கோம், சொன்னதான் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கதை எழுது எனக்கு இவ்வளோ டேஸ் வரணும், இல்லைன்னா வந்து நான் நடிக்க வர மாட்டேன், நீங்கள் தான் பிளாக்மெயில் பண்ணுறீங்க. நடிக்க வர மாட்டேன் எத்தனை டைம் சொல்லிட்டு போயிருக்கீங்க நீங்கள் நடிக்க வர மாட்டேன் அப்படின்னா நீங்கள் எடுத்து ஷூட்டிங் அது அவங்க சீன் எடுக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அவங்க சீன் எடுத்து முடிச்சுக்கப்போ இப்போ மாற்ற முடியாதுல்ல, இப்போ நம்ம சொல்லலாம்னு சொல்லி சின்ன குழந்தை தான் வளராங்க. சின்ன குழந்தை நான் பேசிகிட்டு இருக்கேன், இதை நியூஸில் எடுத்து போடுங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு வந்து இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் எங்கள்கிட்ட இருக்குது. தயவு செய்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ ஒருத்தங்க வந்து உங்களை வந்து ஒருத்தங்க இன்ட்ரோ பண்ணிட்டாங்க, நீங்கள் உங்களுக்கு உள்ளே வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஒரு ஃபேஸ் கொடுத்து இது பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து இவ்வளோ மட்டமாக பேசுறதுலாம் வந்து அவசியமே கிடையாது. இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறது, இதில் வீடியோ போடுறது இதுவே நான் ஒரு அசிங்கம் நினச்சிட்டு இருக்கேன். இந்த வீடியோ போடுறது எதுக்கு இப்படிலாம் ஒரு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ நியூஸ் சேனல் என் குழந்தையும் என் ஒய்ஃபையும் திட்டி அவ்வளோ கமெண்ட் போடுறீங்க, என்னங்க அநியாயமாக இருக்குது. எப்படிங்க ஏமாற்ற முடியும்? ஸ்கேமர்னு சொல்கிறீங்க. என்ன ஸ்கேம்னா என்ன? ஒருத்தங்க காசு வாங்கி ஏமாத்தா ஸ்கேம். இப்போ யார் பண்ணா ஸ்கேம்? அனுமரகா பண்ணதா ஸ்கேம். அவள் தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் காசு வாங்கிட்டு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள், நோன்னு ஒரு வீடியோ போட சொல்லுங்கள். நான் காசு வாங்கலைன்னு சொல்லுங்கள், அட்வான்ஸ் வாங்கலன்னு சொல்லுங்கள்.